Taste the Daily. சென்னை மயிலாப்பூரில் புரட்சித் தலைவரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதிமுக தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட மகளிரணி சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி பங்கேற்று சிறப்புரையாற்றிய இந்த விழாவிற்கு தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் M.K. அசோக் முன்னிலை வகித்தார். தலைமை செயற்குழு உறுப்பினர் ப. ஜான்சிராணி தலைமை வகித்தார். தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் M. கோவை சத்யன், தலைமை கழக பேச்சாளர் M. சபாபதி உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர். விழாவில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் J. ஜெயவர்தன், மைத்ரேயன், மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் தேவேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி பேசுகையில், ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் கஞ்சா, கள்ளச்சாராயம் என போதைப்பொருள் தலைவிரித்தாடுவதாக வேதனை தெரிவித்தார். 16 கோடிக்கு கட்டி 6 மாசத்துல 2 போயிடுச்சு பாலம். நீங்க கட்டினீங்கன்னா 5 மாடி கட்டணும், இப்ப கட்டலாம். ஜிம்புப்பா கட்டி எல்லாம் அப்படி ஒட்டி வச்சு கட்டுவீங்க. ஆனா சாகிறது யார்? மக்கள் தானே சாகணும், மக்கள் தானே சாகணும். குருசமாற்று வாரிய வீட்டுல M.K. ஸ்டாலின் போயிருக்க போறாரா? மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்க போறாரா? இல்ல M.K. ஸ்டாலின் பையன் குடும்பம் போயிருக்க போதா? இல்ல பேரை இருக்க போறாரா? இல்ல. தமிழகத்தின் முனை நடிகர்னா M.K. ஸ்டாலின் தான். இது உண்மைதானே? இது எப்படி காலங்காத்தால ஒரு அறிவிப்பு வரும், சாயங்காலம் ஒரு அறிவிப்பு வரும், ஷூட்டிங் முடிஞ்சு நேரம் வீட்டுக்கு போயிடும், அடுத்த நாளைக்கு ஒரு ஷூட்டிங். வெறும் துண்டு சீட்டை பார்த்து ஒரு அறிவிப்பு கொடுத்தலாம இந்த 4 வருஷத்துல மக்கள் நல திட்டங்கள் யாரோ ஒருத்தர் ஒண்ணு சொல்ல முடியுமா? நெல்லை சிந்து பூந்துறையில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் மற்றும் முன்னாள் அமைச்சர் V.M. ராஜலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி சார்பில் அம்மாப்பேட்டையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சேலம் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாஜலம் மற்றும் சேலம் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன், கழக செய்தி தொடர்பாளர் ஆவடிக்குமார், கழக அமைப்பு செயலாளர் சிங்காரம் ஆகியோர் இதில் சிறப்புரையாற்றினர். இந்த கூட்டத்தில் பேசிய கழக செய்தி தொடர்பாளர் ஆவடிக்குமார், திமுக ஒருமுறை வெற்றி பெற்றால் அடுத்த முறை தோல்வியையே சந்திப்பார்கள் என்று கூறினார். இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் M.K. செல்வராஜ், சக்திவேல் மற்றும் ரவிச்சந்திரன் உள்பட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். சிவகங்கையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கழக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் இந்த கூட்டத்தில் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக 30 இடங்களில் மட்டுமே வெற்றி பெறும் என்றும், மீதமுள்ள தொகுதிகளில் அதிமுக கைப்பற்றி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி தமிழக முதல்வராக வர இன்னும் 12 மாதங்கள் மட்டுமே உள்ளதாகவும் கூறினார். மாவட்ட கழக செயலாளர் செந்தில்நாதன், முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உமாதேவன், குணசேகரன், கற்பகம் இளங்கோ மற்றும் நாகராஜன் உள்பட கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். வேலூரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கோகுல இந்திரா, வேலூர் மாவட்ட கழக செயலாளர் R.K. அப்பு உள்ளிட்டோர் இதில் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். திமுக நிர்வாகி ஞானசேகரனால் பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருடன் தொலைபேசியில் தொடர்பில் இருந்த யார் அந்த சார் குறித்து சர்வாதிகார திமுக மௌனம் காப்பது ஏன் என முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா இந்த கூட்டத்தில் கேள்வி எழுப்பினார். கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர்கள் செல்வம், மாணிக்கவேல் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக செய்தி தொடர்பாளர் கல்யாணசுந்தரம், மாநில பொதுக்குழு உறுப்பினர் வெங்கடாச்சலம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய கழக செய்தி தொடர்பாளர் கல்யாணசுந்தரம், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி தலைமையிலான ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வரும் ஆட்சி கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கான ஆட்சி என தெரிவித்தார். இந்த பொதுக்கூட்டத்தில் ஜலகண்டாபுரம் பேரூர் கழக செயலாளர் சிவக்குமார், அவைத்தலைவர் மாதையன், வனவாசி பேரூர் கழக செயலாளர் ஞானசேகரன் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கிழக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது.
குடியாத்தம் காளியம்மன் பட்டியில் நடைபெற்ற கூட்டத்தில் வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன், கழக அமைப்பு செயலாளர் ராமு, தலைமை கழக பேச்சாளரும் நடிகருமான குண்டு கல்யாணம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் லோகநாதன் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர். இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் நகர கழகம் மற்றும் சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் அரண்மனையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் மதுரை மாநகர் மாவட்ட செயலாளருமான செல்லூர் ராஜு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். அவர் பேசுகையில், எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்பு பலூன் பறக்கவிட்டு கோ பேக் மோடி என சொன்ன மு.க.ஸ்டாலின், தற்போது மோடி தமிழகம் வருகையில் வெள்ளை கொடி பிடிப்பதற்கு பதிலாக 23ஆம் புலிகேசி வடிவேலு போல் வெள்ளை கொடை பிடிப்பதாக சாடினார். கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி சார்பில் வேலாயுதம் பகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கரூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் இதில் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியிலிருந்து விலக இன்னும் 12 அமாவாசைகளே உள்ளதாக கூறினார். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கோவை பீளமேடு ரொட்டிக்கடை மைதானம் பகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திரைப்பட இயக்குனர் RV உதயகுமார், நடிகர் அனுமோகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் K. அர்ஜுனன், அதிமுக மாணவரணி செயலாளர் சிங்கை G. ராமச்சந்திரன், கோவை மாநகராட்சி முன்னாள் மேயர் சேமா வேலுசாமி மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி கொண்டு வந்த திட்டங்களை மிஞ்சுவதற்கு தமிழகத்தில் ஒரு தலைவரும் இல்லை என தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஸ்ரீவாஞ்சியம் கடைத்தெருவில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளரும் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினருமான இரா காமராஜ் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அவர் பேசுகையில், 2026ஆம் ஆண்டு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி முதலமைச்சராவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்றார். தொடர்ந்து திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த சுமார் 120 குடும்பங்கள் முன்னாள் அமைச்சர் காமராஜ் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாற்றம்பள்ளியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் K.C. வீரமணி, முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான மு. தம்பிதுரை மற்றும் வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். கருணாநிதி குடும்பம் தமிழ்நாட்டை கைப்பற்றி சீரழித்து வருவதாக இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் K.C. வீரமணி கூறினார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.